2017 நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துக்கிட்டு குரல் கொடுத்தது மூலமா தமிழ் மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஜூலி. ஆக்சுவலா அதே வருஷம் தான் விஜய் டிவில பிக் பாஸ் சீசனையும் முதல்ல தொடங்கியிருந்தாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு மூலமா பிரபலமான ஜூலியையும் பிக் பாஸ் சீசன் 1ல கலந்துக்க வச்சிருந்தாங்க. சொல்லப்போனா அந்த சீசன்ல ஜூலி மட்டும் தான் செலிபிரிட்டியா இல்லாம பொதுமக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்ன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு மூலமா ஒரு பாசிட்டிவான நபரா தெரிஞ்சதுனால நிகழ்ச்சி ஆரம்பிச்ச சில வாரங்கள்ல ஜூலி மேல ரசிகர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தான் இருந்தது. ஆனா ஆக்ட்ரஸ் ஓவியாக்கும் இவங்களுக்கும் இடையில நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க மேல அதிக நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனா ஜூலி பிக் பாஸ் விட்டு பாதிலே எவிக்ட் ஆகி வெளியே வந்திருந்தாலும் கூட கொஞ்ச நாளைக்கு இவங்களை பத்தின தப்பான அபிப்பிராயங்கள் தான் மக்கள் மத்தியில பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைச்சி மன்னர் வகைரா, அம்மன் தாயி, நான் சிரித்தால் போன்ற சில படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம சில சீரியல்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து திருப்பியும் பிக் பாஸ் அல்டிமேட்ல கலந்துக்கிட்டு 4th ரன்னர் அப்பா வந்திருந்தாங்க. பட் இதனால கிடைச்ச ஃபேம் எதுவுமே இவங்களை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கல. இப்படி இருக்கிற நிலையில ரீசெண்டா ஜூலி தன் காதலரோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கிறத சொல்லி சந்தோஷமான ஒரு விஷயத்த தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் நிச்சயத்தப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் முழு உலகத்தையும் அர்த்தமுள்ளதா ஆக்கின இவர் மேல என்னை விட அதிகமா யாராலையும் லவ்வோட இருந்துட முடியாது. நான் வேண்டிக்கிட்ட எல்லாமே இவர் தான். இப்ப இவர் எப்பவுமே என்னுடையவர். நீங்க இவரை பாக்குற வரைக்கும் காத்துருங்க. ஆனா இப்போதைக்கு இவர் சரியானவர்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்குங்கன்னு ஜூலி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஜூலி ஷேர் பண்ண போட்டோஸ்ல தன்னுடைய வருங்கால கணவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணல. இதனாலே சிலர் இவர் யாரா இருக்கும்னு தேடிக்கிட்டு வராங்க. ஸோ சீக்கிரமா இவர் யாருன்றதை பத்தியும் தங்களுடைய மேரேஜ் எப்ப நடக்க போகுதுன்றதை பத்தியும் ஜூலி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இவங்களுக்கு சின்னத்திரை பிரபலங்களும் இவங்களுடைய ஃபாலோவர்ஸும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ தமிழ்கலட்ட அப்டேட்ஸ் டீம் சார்பா ஜூலிக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.